ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம அவரைக்காய் ஜிஞ்சர் கார்லிக் தக்காளி போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அது கூட நான் காரக்குழம்பும் கீரையும் வச்சுருக்கிறேன். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அவரைக்காய் ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கலாம். கீரை எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவையான சைஸில் அவரைக்காய் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் போட வேண்டாம். நான் கழுவி எடுத்துட்டேன் ஆல்ரெடி. கழுவி எடுத்துகிட்டு கட் பண்ணால் நல்லது. அவரைக்காய்லாம் ஒன்று விட்டமின் மாத்திரை மாதிரி, அதனால் அவரைக்காய்லாம் டெய்லி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இருக்கட்டும். இதுக்கு ஒரு ஆனியன், ஒரு தக்காளி வேணும், கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை இஞ்சி பூண்டு அதையும் இடித்து வச்சுக்க போகிறேன். இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் அப்படியே இதுலேயே இடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் கல்லை போட்டு இடித்து எடுத்தாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இப்போ கடாயை அடுப்பில் வச்சிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, போதும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும், ரொம்பலாம் வதங்க வேண்டாம், கருகிற மாதிரி லேசாக வதங்கினா போதும். அதோட கட் பண்ணி இடித்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு அதில் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. லைட்டாக வதங்கினா போதும். நம்ம ஆல்ரெடி அவரைக்காய் வேக வைக்க தான் போகிறோம். ஸோ அதிலே வெந்துடும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காய் அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிட்டு லைட்டாக தண்ணி விட்டு வேக வைங்க, சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப தளதெல்லாம் தண்ணி ஊற்ற வேண்டாம், லேசாக ஊற்றி மூடி வச்சிடலாம். சீக்கிரமாக வெந்துடும் அவரைக்காய். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி மூடி வைங்க. குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போட்டுங்க, போதும். ரொம்ப காரம் வேண்டாம். லைட்டாக, இல்லாட்டி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் தான் வெந்தால் போதும். இருக்கட்டும். கீரை நல்லா வெந்துச்சு, நான் அதை கடைஞ்சிக்கிறேன். ஏற்கனவே கீரை செஞ்ச வீடியோலாம் போட்டிருக்கேன் சேனலில், பாருங்கள், நல்லாயிருக்கும். இது வெந்தய கீரை தான். அது காய் நல்லா வெந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எண்ணெய் வேணால் லைட்டாக ஊற்றிக்கோங்க, எண்ணெய் தேவைப்படாது. அவ்வளோதான், இதோட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ கீரையும் ரெடி ஆயிடுச்சு, அவரைக்காவும் ரெடி ஆயிடுச்சு. சாதம் வடிச்சிட்டேன். குழம்பு கொதிச்சுட்ருக்குது. வெண்டைக்காய் காரக்குழம்பு இது. அது கூட நான் சேனலில் போட்டிருக்கேன், வெண்டைக்காய் காரக்குழம்பு. பார்க்காதவங்க பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.